பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சுவையான எங்கட இலங்கையின் சிக்கன் சம்பல் தான் செய்ய போறோம். கோழி இறைச்சி சம்பல் சும்மா டேஸ்டா இருக்கும். இது செஞ்சு ஒரு போத்தல போட்டு வச்சோம்னா ஒரு மாசமானாலும் கெட்டு போகாது. சுமையா வச்சு சாப்பிடலாம். ஆனா அதுக்கு முதல் நாங்க முடிச்சிருவோம் நண்பர்களே. அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு ஆள் என்ன செய்யறான், ஒரு ஆள் கார்ல வந்திருக்குதா. யார் இது? எங்க போறீங்க உங்களோட கார்ல? ஓடி காட்டுங்க கார். என்னண்டு பாருங்க, ஜெயலலிதா கார் ஓட போகுது. என்ன வச்சிருக்கீங்க கார்ல? காட்டுங்க ஒளிம்பி. என்ன இருக்கு என்ன இருக்கு பாப்போம். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஓபன் பண்ணி காட்டுங்க. என்ன இருக்கு பாப்போம். இங்க பாருங்க, எடுத்து காட்டுங்க. டிப்பியா பாத்தீங்களா? பட்டியும் வச்சு எடுத்து காட்டுங்க. டிப்பிய காட்டுங்க. டிப்பிய காட்டுங்க. யார் வாங்கி தந்த? அண்ணாவா? சரி வைங்க. ஓகே. ஓடுங்க நீ. ஓட போற பாருங்க. ரெண்டு எப்படி ஓடுங்க? அவட வாய பாருங்க நண்பர்களே. ஹாய் சொல்லுங்க. ஹாய் எல்லாருக்கும். ஓகே, ஓடி காட்டுங்க அண்ணாக்கு. பின்னுக்கு. ஓகே, எல்லாரும் வாங்க வீடியோ பாக்கன்னு சொல்லுங்க. பாருங்க, படுத்தெல்லாம் ஓடுறாள். முதல் நாங்க வெங்காயம் எல்லாம் பொரிச்செடுக்கணும். பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். 1 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு. பாத்தீங்களா? இதெல்லாம் பொரிச்சிட்டு நான் முள் இல்லாத சிக்கனா தான் எடுத்திருக்கேன். சிலது பாத்தீங்கன்னா முள் இருக்கு, அதை பொரிச்சிட்டு எடுக்க சரியா இருக்கும். இங்கால பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, 2 பேர் தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடாட்டுக்கும். டீ போடுறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். இது பாருங்க, பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல வெட்டி இருக்கிறேன். அதற்கு அப்படி இந்த மாதிரி கையால உடைச்சு விட்டோம்னா எல்லாம் அந்த ஒன்றொண்டா கலண்டு வந்துடும். அதுக்காகத்தான். அப்ப டக்கட்டு பொரிவடும் நல்லாவும் இருக்கும் சாப்பிடுக்க. இந்த எண்ணெய் அள்ளிக்காததுக்குல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வந்துடும் கலண்டு. அதால இப்படி வடிவா கையால இப்படி எடுத்து விட்டோம்னா வந்துடும். இல்லாட்டிக்கு நீங்க வெட்டும் போதே மெலிசா வெட்டி எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயத்தை பொரிக்க போடுவோம். ரெண்டு தரம் பொரிக்கணும். முதல் எல்லாம் பொரியட்டுக்கும். அதுக்கு பிறகு 2ஆம் தரம் இதை பொரிச்செடுப்பான். கரண்டி எடுத்துக்குவா. இப்ப வெங்காயம் பொரியட்டுக்கும். தண்ணி கொதிச்சுட்டு சுட டீய போட்டுட்டு நண்பர்களே. இங்கால வெங்காயம் பொரியறதுக்குள்ள காத்தாட டீ குடிச்சிட்டு வரோம். என்ன இப்ப சிக்கனை பொரிக்கிறதுக்கு மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வைப்போம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி இப்ப கலந்து விட்டாச்சு. இப்படியே மூடி இருக்கட்டுக்கு. நாங்க வெங்காயம் எல்லாம் பொரிக்க மட்டும் இது அப்படியே கிடந்து ஊறட்டுக்கும். அப்ப ஊறினா பிறகு இதை பொரிக்கலாம். வாரம் கை கழுவிட்டு. இப்ப பாருங்க, வெங்காயம் பொரிப்பட்டு வருது. இன்னொரு கொஞ்சம் ஆகலும் கருப்பா வரக்கூடாது. நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வரைக்கும் எடுத்துருவணும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா பொரிப்பட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு எடுக்க போறேன். நான் இன்றைக்கு இப்படி ஒரு பேப்பர் விரிச்சிட்டு இதெல்லாம் போட போறேன். அப்ப அந்த எண்ணெயில் இருந்தாலும் அந்த பேப்பர் ஒத்திரும். அதால
இனி இதே மாதிரி மிச்சமா இருக்கிற வெங்காயத்தையும் பொரிச்செடுப்போம். இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாத்தையும் நல்ல ப்ரௌன் கலரா பொரிச்செடுத்தாச்சு. இனி வந்து உள்ளியை வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் பொரிப்பேன். உள்ளி வந்து ஒரு 200 கிராம் மாதிரி எடுத்து இந்த மாதிரி 2ஆ வெட்டி எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி 2 வெட்டி இப்போ உள்ளியும் நல்லா பொரியட்டுட்டு. இப்ப பாருங்க உள்ளியும் நல்லா பொரிஞ்சு வருது. இன்னும் 1 நிமிஷம் விட்டுட்டு எடுக்கணும். இப்போ உள்ளி நல்லா பொரிஞ்சிட்டு இனி எடுப்போம். பாருங்க இந்த மாதிரி இனி பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா, அதையும் பொரிச்செடுப்போம். உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலாம், இல்லாட்டி விடலாம். ஆனா பச்சை மிளகாய் நல்லா இருக்கு சாப்பிடுங்க. உரைப்பி சாப்பிட மாட்டீங்கன்னா சேர்க்க வேண்டாம், பொரியட்டும். இப்போ பச்சை மிளகாய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இனி கருவேப்பிலை ரம்பையிலேயே பொரிச்செடுப்போம். ஆக கருப்பு கலரா இல்லாம நல்ல ஒரு கலரோடய நல்ல முறுமுரண்டு வரைக்கே பொரிச்செடுப்போம் கருவேப்பிலை ரம்பையிலேயே. இப்போ பாருங்க கருவேப்பிலை பொரிஞ்சு அந்த எண்ணெய் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு பாருங்க நல்ல முறுமுரண்டு வந்துட்டு. இனி எடுப்போம். இன்னும் விட்டோம்னா கலர் மாறிடும். இப்ப பாருங்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி எல்லாம் நல்லா பொரிச்செடுத்தாச்சு. இந்த பேப்பர்ல போட்டபடியா பாருங்க எண்ணெய் எல்லாத்தையும் இந்த பேப்பர்லயே உறிஞ்சிரும். அப்ப எங்களுக்கு அந்த எண்ணெய் தன்மை குறைவா இருக்கும். எண்ணெய் தன்மை குறைவா இருந்துச்சுன்னா நல்லா வச்சு வச்சு பாவிக்கலாம். நாங்களும் குண்டாக மாட்டோமோ. இவருக்கு இனி சிக்கனை பொரிச்செடுப்போம். பாத்தீங்களா, நோட்டீஸ் பாயிண்ட் ஜோரானல என்ன. இனி இந்த எண்ணெயிலேயே சிக்கனை பொரிச்செடுப்போம். நல்ல துண்டுகளை பாத்தீங்களா, நல்ல துண்டு சாதா துண்டா எடுத்திருக்கு. இப்ப சிக்கன் பொரியட்டுக்கும் பாருங்க எல்லாம் போட்டாச்சு. இனி வடிவா நல்லா பொரிஞ்சு வரட்டுக்கு நல்ல முருகலாவா. இப்ப பாருங்க இறைச்சி நல்லா பொரிஞ்சு வருது. இனி எடுக்க போறேன். இதெல்லாம் இந்த இப்படி வெள்ளை வெள்ளையா இருக்குதானே, இது எல்லாத்தையும் உள்ளுக்கு எப்படியும் கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கும். பிச்சுட்டு நாங்க அது பிறகு ஒருக்கா வறுப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் முருகலா வந்துடும். இனி எடுப்போம். முதல் கொஞ்சம் இந்த கலர் மாறி இருக்கிறதெல்லாம் முதல் எடுப்போம். இந்த முள்ளோட இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுறக்கூடாது. நான் முள்ளெல்லாம் பிச்சு எடுப்பேன். இப்ப கொஞ்சம் மாறணும்னு அதுக்கு நான் சங்கம் பொறுப்பேற்காது. என்ன முள்ளோட போட்டீங்கன்னா சங்கம் பொறுப்பேற்காது. இந்த எண்ணெயை இனி யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா நிறைய வெங்காயம் பொரிச்சாச்சு, உள்ளி பொரிச்சாச்சு, சிக்கன் பொரிச்சாச்சு. இனி இதை ஊத்தணும். இனி இதை பாவிக்க வேணாம். என்ன அடிபட்ட எண்ணெய் நல்லா அடி வாங்கி வந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க சிக்கன் எல்லாம் பொரிச்சாச்சு. சரியா சுடுவது கொஞ்சம் மாறினோன்னு இந்த முள்ளுகள்ல இருக்கிற இறைச்சியெல்லாம் தனியா எடுத்து கிரைண்டர்ல அரைச்சு எடுப்போமா. இப்ப பாருங்க இந்த சிக்கன் எல்லாம் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்தாச்சு. இது முள்ளுகள் இருந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் தண்டை பாட்டுல வந்துரும். அப்படியே தான் நின்று இருந்தா போட்டிருக்கலாம். பாவங்களே என்ன வந்து சாப்பிடுவீங்க, நாளே கொடுக்கலாம். இப்ப பொரிச்சது தானே என்ன, இப்ப வரமாட்டேன். நம்ம படுத்திருப்பினோம், அடி பட்டு வருவீனோம். சரியான நேசம் என்னல இப்ப நல்லா என்னோட நேசம் ஆயிட்டு நண்பர்களே. நாங்க வந்து முதலே போட்டு சிக்கன் அந்த கழுவும் போதே வலிச்சு வலிச்சு பிச்சு எடுத்து கொண்டு வந்தோம்னா அநியாயமா போயிடும். இப்படி பொரிச்சு போட்டு பிரிச்சு எடுத்தோம்னா பாருங்க தண்டை பாட்டுல அப்படி சதையெல்லாம் தனியா வந்துடும். இனி நாங்க இதை அரைச்சு எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா ஆகப்பட்டு அரைக்காம 2-3 சுத்து சுத்தி எடுத்தா சரி. இதை அரைச்சிட்டு வரேன். அதை 2ஆம் தரம் அரைப்போம். மையா பாக்குறபடியே பாத்தீங்களா நண்பர்களே, மயில் மயில் எந்த இருக்கு, மையா ஒன்றுதான் நிக்குது. நான் மற்றது காணையில மயில் வந்திருக்கா. மயில் பாத்தியா, மயில் பாத்தியா.
இப்ப அரைச்சதை இதுல சேர்ப்போம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு. ஆக தூளா இல்லாம 2-3 சுத்தி எடுத்தா சரி. இப்படி சின்ன சின்ன துண்டுகளா இருக்கிற மாதிரி. இப்ப பாருங்க இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு பாத்தீங்களா. இது கொஞ்சம் அந்த வெள்ளை வெள்ளையா இருக்குதானே, அதை லைட்டா இருக்கும் நாங்க வறுத்து எடுப்போம். அப்ப வறுத்து எடுக்க கொஞ்சம் அந்த கலர் மாறி இன்னும் கொஞ்சம் முருகலா வரும். அப்ப நாங்க வச்சு பாவிக்கலாம். இது பாத்தீங்களா தேங்காய் போட்டுதான் செய்வோம் இருந்த நண்பர்களே. ஆனா இங்க எங்க வீட்டுல தேங்காய் வேண்டாமா, அதெல்லாம் நாங்க தேங்காய் இல்லாம செய்ய போறோம். என்ன இப்ப கொஞ்சம் லைட்டா வறுத்து எடுப்போம். இப்ப பாருங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் கலர் மாற இப்படி வறுத்து எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து எடுத்துட்டேன். இதுல சேர்ப்போம். ஏன்னா இந்த உள்ளுக்கு அவியாத மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டுச்சுன்னா எங்களுக்கு வச்சு சாப்பிடக்க நல்லா இருக்கும். அதுக்காகத்தான். இப்ப திருப்பி அதே சட்டியை வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இவ்வளவு. இதோட பட்டை கொஞ்சம் கருவாப்பட்டை இந்த மாதிரி நசுக்கிட்டு போட்டுடுவோம். இனி இதோட கட்டத்தூள் எடுத்திருக்கேன். இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் இதுல வந்து ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கேன். இதை லைட்டா அப்படி கலந்து விடுவோம். இப்ப பாருங்க இந்த மாதிரி நான் திருப்பி இன்னொரு டேபிள் ஸ்பூன் கட்டத்தூள் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இப்படி கலந்து விட்டுட்டு அடுப்பை தணிச்சுதான் விடணும், இல்லைன்னா எரிஞ்சிடும். இங்க பாருங்க வெங்காயம் உள்ளி எல்லாம் நல்ல வடிவா பொரிச்சு பேப்பர்ல போட்டு வச்சபடியா நல்ல எண்ணெய் எல்லாம் இழுத்துருக்கு. சேர்ப்போம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க தேங்காய் பூ வறுத்து போட்டு சேர்க்கலாம். நான் சேர்க்கல, சேர்க்கத்தான் எடுத்து நான் வீட்டுல வேணாமா, அதால இதை ஒருக்கா அப்படி கலந்து விடுவான். இப்ப இந்த மாதிரி கலந்துட்டு அடுப்பை தணிச்சுதான் விட்டுருக்கேன் பாருங்க. கூட்டையில கூட்டி விட்டோம்னா எரிஞ்சு போயிடும். இனி வந்து நாங்க இங்க சிக்கனை சேர்ப்போம். நல்ல வடிவா பொரிச்சிட்டு கிரைண்டர்ல அரைச்சு லைட்டா வறுத்து எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவான். இதோட கொஞ்சமா சீனி பிரவுன் சுகர், இதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவான். இனி இதோட தேசிக்காய் புளி பாதி சேர்த்து விடுவான். இனி தேசி புளியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க சூப்பரான சிக்கன் சம்பல் ரெடி. பார்க்கவே சும்மா செம்மையா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா பார்த்தீங்களா பாருங்க எப்படி இருக்கு. பாடுபடி பாடிட்டு இறக்குவோம். சுவையான சிக்கன் சம்பல் ரெடி. பாத்தீங்களா, இது நல்லா ஆறணும். ஆறினோன்னு தான் ஒரு போத்தல்ல போட்டு வைக்கணும். இது வந்து பானோட சாப்பிடலாம், புட்டோட சாப்பிடலாம், ரொட்டியோட சாப்பிடலாம், எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் நண்பர்களே. இப்ப பாருங்க சுவையான சிக்கன் சம்பல் ரெடி. பாத்தீங்களா, நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அந்த சிக்கன் வந்து துண்டு துண்டா வேணும்னா நீங்க அந்த கொஞ்சம் கொரப்பா கூட அரைக்கலாம், துண்டு துண்டா. ஆனா இப்படி என்னைக்கு சாப்பிட நல்லா இருக்குமே என்ன, அதெல்லாம் நான் இப்படி செஞ்சிருக்கிறேன். உங்களோட விருப்பம் வேணா. உங்களுக்கு துண்டு துண்டா வேணுமெண்டா நீங்க துண்டு துண்டா சிக்கனை கொஞ்சம் அந்த குறைவா அரைச்சு எடுக்கலாம். வயசான ஆக்கள் எல்லாம் இப்படி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்குமே, பல் இல்லாத ஆக்களுக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்கு. இதுல வந்து நண்பர்களே இப்படி ஒரு இதுல போட்டு கூட நீங்க பிசினஸா கூட யூஸ் பண்ணலாமே. பாருங்க இப்படி போட்டு கணக்கா நீங்க போட்டு இதுல ஒரு பிசினஸா கூட இப்படி கொடுக்கலாம். பிசினஸா போட்டு யாழ்ப்பாணம், பருத்துறை எல்லா இடம் கொடுக்கலாம். ட்ரிங்கோ எல்லா இடமும், வெளியூருக்கு, பிரான்ஸுக்கு, கனடாக்கு எல்லா இடம் அனுப்பலாம். பாத்தீங்களா, அப்படி கூட நீங்க செய்யலாம். இது நாங்க எங்க வீட்டு தேவைக்காக செஞ்சிருக்கோமா. பாத்தீங்களா, இந்த மாதிரி கூட நீங்க செஞ்சு பிசினஸ் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா வந்திருக்கு நண்பர்களே. நல்லா ஆறட்டுக்கும். ஆறினோன்னு நாங்க சொல்றோம் என்ன, இது வந்து கை வச்சு எடுக்காம நீங்க ஒரு கண்ணாடி போத்தல்ல போட்டு வச்சீங்கன்னா பழுதா போகாது. கை வச்சு வச்சு எடுத்தோம்னு சொன்னா பழுதா போயிடும். நான் கொஞ்சம் சாப்பிடுவாம்மா. சூப்பரா இருக்கு. ஏற்கனவே நாங்க 2-3 டேஸ்ட் பண்ணிட்டு வேண்டா. தேங்காப்பும் போட்டு நீங்க செய்யலாம் நண்பர்களே. ஆனா நாங்க தேங்காப்பு போடல. இங்க பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்படியே சிக்கன் எல்லாம் மறைஞ்சு எப்படி இருக்கு.
ரொம்ப சூப்பரா இருக்கு நம்மளே, செம்மையா இருக்கு. இது வந்து நீங்க சோறோட சாப்பிடலாம், பானோட சாப்பிடலாம், புட்டோட சாப்பிடலாம், ஃப்ரைட் ரைஸோட கூட சாப்பிடலாமே, நல்லா இருக்குமே. பிரியாணி ஃப்ரைட் ரைஸோட எல்லாம் சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன் சும்மா காட்டுங்க. நீ சாப்பிட்டு பேர் எப்படி இருக்கு? அன்னைக்கு யாரும் கொமெண்ட் போட்டிருக்கேன், நான் உனக்கு காட்டுறேன் இல்லை தார இல்லையாமண்டு. அவைக்கு என்ன தெரியும், செய்யும் போதே எல்லாம் சாப்பிடுறோம் நாங்க. எப்படி இருக்கு? ஆமா, புட்டா சாப்பிட்டோண்டே இருப்போம். செம்மையா இருக்கு நண்பர்களே. நான் வந்து சிக்கனும் கொஞ்சம் கூடுதலா தான் நிறைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுமெண்டா இங்க கொஞ்சம் நறுவலா அரைக்கலாம். சூப்பரா இருக்கு. இது பாருங்க, எப்படி இந்த மாசமே முடிச்சிருவோம் நாங்க. அப்ப பாருங்க, ஜூட்டனி காலையில ரொட்டி சுட்டா பான் வேணா உட்டன் எடுத்துக்கொண்டு வந்துடுவார் போத்தலோட. இப்ப சுடுவது நல்லா ஆறட்டுக்கு மாறினோன்னா நான் ஒரு போத்தல்ல போட்டு வைப்பேன். சூட்டோட போட்டு வச்சோம்னா பழுதா போயிடும். இந்த வேர்வையல் வந்து பழுதா போயிடும். நல்லா ஆறினோன்னா போத்தல்ல போட்டு வச்சு நாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டேட்டா. அந்த சுவை அப்படியே இருக்கு நண்பர்களே. நாவில் சுவையூறும் இறைச்சி சம்பல், கோழி இறைச்சி சம்பல். அடி தூள் போங்க, செம்ம.